யாழ் நகரை ஸ்மார்ட் நகரமாக்க உலக சுகாதார ஸ்தாபன அதிகாரிகள் ஆளுநருடன் கலந்துரையாடல். ரஷ்யா சென்றுள்ள இலங்கையர்களை மீட்டு பெற 26, 27ஆம் தேதிகளில் கலந்துரையாடல். அமைச்சர் அலி சப்ரி. பொறுப்பு கூறல், வெளிப்படைத்தன்மை அவசியம், இலங்கையை மீண்டும் வலியுறுத்தும் அமெரிக்கா. இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ளவுள்ள இந்திய வெளியுறவு அமைச்சர். தமிழ் தேசிய செயற்பாட்டாளர்கள் மீது பயங்கரவாத தடுப்பு பிரிவினரின் அச்சுறுத்தல் தொடர்பில் ஐநா கவனம். போர்க்குற்றம் தொடர்பாக இலங்கைக்கு எதிராக ஒன்று சேரும் நாடுகள். ஒத்திவைக்கப்படும் சர்வதேச நாணய நிதியத்தின் அடுத்த மீளாய்வு, வெளியான காரணம். வடகிழக்கில் நிலைபெறான முதலீடுகளால் இளைஞர் யுவதிகளுக்கு வேலை வாய்ப்பு. சுவிட்சர்லாந்தில் சிவஞானம் ஸ்ரீதரன் கருத்து. ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான விசாரணைகளில் ஏற்பட்டுள்ள சிக்கல். யாழ்ப்பாணத்தை ஸ்மார்ட் நகரமாக்குவது தொடர்பில் வடக்கு மாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸ் அவர்களுடன் உலக சுகாதார ஸ்தாபன அதிகாரிகள் நேற்று கலந்துரையாடல் ஒன்றை நடத்தியுள்ளனர். வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தின் கேட்போர் கூடத்தில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது. ஆசியாவில் ஸ்மார்ட் நகரங்களை உருவாக்கும் உலக சுகாதார ஸ்தாபனத்தினால் இலங்கையில் இதுவரை 17 ஸ்மார்ட் நகரங்கள் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் யாழ்ப்பாண நகரையும் ஸ்மார்ட் நகரமாக்கும் திட்ட யோசனை கடந்த 2019ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டுள்ளது. எனினும் கோவிட் பெருந்தொற்று காரணமாக இந்த திட்டம் இடைநிறுத்தப்பட்டிருந்தது. யாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தின் ஒருங்கிணைப்புடன் இந்த திட்டத்தை செயற்படுத்த உலக சுகாதார ஸ்தாபனம் தற்போது முன்வந்துள்ளதுடன் முன்கள ஆய்வுகளையும் நடாத்தியுள்ளது. அதற்கமைய கழிவு முகாமைத்துவம், சுத்தமான குடிநீர், தூய்மை, ஆரோக்கியமான உணவு, ஆரோக்கிய வாழ்வை கட்டியெழுப்பக்கூடிய சூழல் கட்டமைப்பு அடங்கலாக 9 பிரிவுகளின் கீழ் ஸ்மார்ட் நகர திட்டத்தை நடைமுறைப்படுத்த உலக சுகாதார ஸ்தாபனம் தீர்மானித்துள்ளது. இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக ஆளுநர் அவர்களின் அனுமதியை பெற்றுக்கொள்ளும் நோக்குடன் நேற்றைய தினம் கூட்டம் நடாத்தப்பட்டது. இந்த செயற்பாட்டுக்கான முழுமையான திட்ட முன்மொழிவை சமர்ப்பிக்குமாறு இதன்போது ஆளுநர் உலக சுகாதார ஸ்தாபன அதிகாரிகளுக்கு தெரிவித்தார். அத்துடன் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த தேவையான உதவிகளை பெற்றுக் கொடுக்குமாறு வடக்கு மாகாண சுகாதாரம் மற்றும் உள்ளூராட்சி திணைக்களங்களின் அதிகாரிகளுக்கு ஆளுநர் பணிப்புரை விடுத்துள்ளார். இராணுவ செயற்பாடுகளுக்காக ரஷ்யா சென்றுள்ள இலங்கையின் முன்னாள் இராணுவ சிப்பாய்களை நாட்டுக்கு திருப்பி வரவழைப்பதற்காக அவசியமான ஏற்பாடுகள் மேற்கொள்வதாக வெளிநாட்டு அலுவலர்கள் இராஜாங்க அமைச்சர் தாரக பாலசூரிய தலைமையிலான குழு ஒன்று ரஷ்யாவுக்கு விஜயம் செய்யவுள்ளதாகவும் அது தொடர்பான கலந்துரையாடல் ஜூன் 26 மற்றும் 27ஆம் தேதிகளில் நடைபெறும் என வெளிநாட்டு அலுவலர்கள் அமைச்சர் ஜனாதிபதி சட்டத்தரணி அலி சப்ரி தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் அமைப்பில் இலங்கை இணைய வேண்டுமா என்பது குறித்து தீர்மானிப்பதற்காக சமர்ப்பிக்கப்பட்ட அமைச்சரவை பத்திரத்தை ஆய்வு செய்த அதிகாரிகள் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களின் அறிக்கை இம்மாதமளவில் வெளியாகும் எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். மேலும் ரஷ்ய இராணுவத்தில் இணைந்துள்ள முன்னாள் இராணுவ வீரர்கள் குறித்து ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவுடன் மேலும் கலந்துரையாடினோம். இப்பிரச்சினைக்கு தீர்வு காண வெளிநாட்டு அலுவலர்கள் இராஜாங்க அமைச்சர் தாரக பாலசூரிய உள்ளிட்ட குழுவினர் ரஷ்யாவுக்கு விஜயம் செய்ய உள்ளனர். இது தொடர்பான கலந்துரையாடல் ஜூன் 26 மற்றும் 27ஆம் தேதிகளில் ரஷ்யாவில் நடைபெறும். இதேவேளை மியான்மரில் சிக்கியுள்ள இலங்கையர்களை மீட்பதற்கான கலந்துரையாடல்களும் இந்த நாட்களில் இடம்பெறும் எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். இலங்கையின் 2வது மீளாய்வுக்கு சர்வதேச நாணய நிதியத்தின் அனுமதியை அமெரிக்கா வரவேற்றுள்ளது. இந்த நிலையில் முதலீடு மற்றும் வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்கு பொறுப்பு கூறல், வெளிப்படைத்தன்மை மற்றும் பிரதிநிதித்துவ நிர்வாகத்தை உறுதி செய்ய தேவையான நடவடிக்கைகளை எடுக்க இலங்கையின் தலைவர்களை அமெரிக்கா தொடர்ந்து ஊக்குவித்து வருகின்றது என அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் தெரிவித்துள்ளார். 48 மாத விரிவாக்கப்பட்ட நிதி வசதி ஏற்பாட்டின் கீழ் சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாக குழு நேற்று 2வது மதிப்பாய்வை நிறைவு செய்தது. இதன்படி இலங்கைக்கு 3ஆம் தவணையாக 336 மில்லியன் அமெரிக்க டாலர்களை பெற அனுமதி வழங்கப்பட்டதை அடுத்து அமெரிக்காவின் கருத்து வெளியாகியுள்ளது. இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் இந்த மாதம் கொழும்புக்கு வரவுள்ளதாக இலங்கையின் வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார். குறித்த விஜயமானது உறுதியாகியுள்ள நிலையில் அவர் விஜயம் மேற்கொள்ளவுள்ள திகதி அறிவிக்கப்படவில்லை.
புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, சுற்றுலா மற்றும் மத்திய வங்கிகள் மற்றும் நிதி அமைச்சகங்களுக்கிடையே உள்ள நிதி ஒத்துழைப்பில் தற்போதுள்ள கூட்டாண்மைகளை மதிப்பாய்வு செய்வதே இந்த விஜயத்தின் நோக்கமாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் விரைவில் எதிர்பார்க்கப்படும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் விஜயத்துக்கான ஆயுதங்களும் ஜெய்சங்கரின் விஜய நோக்கங்களில் அடங்குகின்றன. தமிழ் தேசிய செயற்பாட்டாளர்கள் மீது பயங்கரவாத தடுப்பு பிரிவினரின் அச்சுறுத்தல் தொடர்பாக ஐநா கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது என தமிழ் இளையோர் மக்கள் இயக்க ஒருங்கிணைப்பாளர் ஜீவரத்னம் தவேஸ்வரன் தெரிவித்துள்ளார். தமிழ் இளையோர் மக்கள் இயக்க ஒருங்கிணைப்பாளர் ஜீவரத்னம் தவேஸ்வரன் நேற்று வெளியிட்ட ஊடக அறிக்கையில் இதனை குறிப்பிட்டுள்ளார். தமிழர் தாயக பகுதிகளில் அண்மை காலமாக பரவலாக தமிழ் தேசிய செயற்பாட்டாளர்களை அச்சுறுத்தலுக்குள்ளாக்கி அடக்கும் வகையிலான இலங்கை பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவின் நடவடிக்கைகள் உயர்ந்தளவில் தொடர்வதை பரவலாக அவதானிக்க முடிகின்றது. கடந்த காலங்களில் இலங்கையில் பல பயங்கரவாத செயற்பாடுகளில் ஈடுபட்டவர்கள் என பல தரப்புகளால் குற்றம் சாட்டப்பட்ட சந்தேக நபர்கள் சுதந்திரமாக வெளியில் நடமாடும் அதேவேளை தமிழ் மக்களின் உரிமைகளுக்காக குரல் எழுப்பும் தமிழ் தேசிய செயற்பாட்டாளர்களை இலக்கு வைத்து பயங்கரவாத அச்சுறுத்தல் திணிக்கப்படுவது ஒருதலைப்பட்சமான காழ்ப்புணர்ச்சியுடனான மேலாதிக்கத்தன்மையினை வெளிப்படுத்துகிறது. இதன் அடிப்படையில் தமிழ் இளையோர் மக்கள் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளராகவும் மனித உரிமை செயற்பாட்டாளராகவும் உள்ள எமது மக்களின் நலன் சார்ந்தும் உரிமை சார்ந்தும் செயற்படும் எனது செயற்பாடுகளை பயங்கரவாதமாக காட்ட முற்படும் வகையிலான இலங்கை பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவின் நடவடிக்கை தொடர்பாக அதிருப்தியும் வேதனையும் அடைந்துள்ளேன். அத்துடன் அரசியல் ராஜதந்திர அடிப்படையில் வெளியக தொடர்புகளின் சுதந்திரத்துக்கு தடை போடும் செயற்பாடுகள் தொடர்பான அதிருப்தியையும் வெளிப்படுத்துகின்றேன். இவை தொடர்பாக மனித உரிமை அமைப்புகளுக்கு தெரியப்படுத்தி இருப்பதோடு ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை சபையின் கவனத்துக்கு கொண்டு சேர்த்துள்ளேன். எனவே தமிழ் மக்களையும் மனித உரிமை சார் தமிழ் தேசிய செயற்பாட்டாளர்களையும் திறந்தவெளி சிறைச்சாலைக்குள் வைத்திருப்பது போன்ற மனநிலையை ஏற்படுத்தி உளவியலால் அரசியல் அடிமைகளாக்கும் செயற்பாடுகளை வன்மையாக கண்டிப்பதோடு எதிராக குரல் கொடுக்கும் உரிமை எமது மக்கள் பிரதிகளுக்கு உண்டு என்பதை வலியுறுத்துவதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போர்க்குற்றம் புரிந்ததாக கண்டறியப்பட்ட இலங்கை இராணுவத்தின் தளபதிகளுக்கு எதிராக சர்வதேச அதிகார வரம்புக்குட்பட்ட நாடுகள் மற்றும் சர்வதேச நீதிமன்றங்கள் வழக்கு தாக்கல் செய்வதற்கு பல நாடுகள் தற்போது இணைந்து செயற்பட்டு வருவதாக இலங்கையின் பாராளுமன்ற குழு தெரிவித்துள்ளது. இலங்கையின் வெளிவிவகார அமைச்சினால் வெளிநாடுகளின் குற்றச்சாட்டுகள் நிராகரிக்கப்பட்ட போதிலும் இராணுவ தலைவர்கள் மற்றும் இலங்கையின் இராணுவ அதிகாரிகளுக்கு எதிராக தொடர்ச்சியான ஆதாரங்களை சேகரித்து வருவதாக அண்மையில் பாராளுமன்றத்தில் கூடிய தேசிய பாதுகாப்பு தொடர்பான துறைசார் கண்காணிப்பு குழு தகவல்களை வெளிப்படுத்தியுள்ளது. இதன்படி இலங்கை படை அதிகாரிகள் உலகின் எந்த நாட்டிலும் கைது செய்யப்படலாம் என்பதோடு சர்வதேச நீதிமன்றத்தில் வழக்கு தொடரலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ஜெனீவா மனித உரிமை அமைப்புகளினால் கொண்டுவரப்பட்ட வெளி பொறிமுறைகளை நிராகரிப்பதற்கான தந்திரோபாயங்கள் மற்றும் சர்வதேச இராணுவ தீர்ப்பாயத்தில் வழக்கு தொடரப்பட்டால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க தயாராக இருக்க வேண்டும் என வெளிவிவகார அமைச்சிடம் அந்த குழு கேட்டுக்கொண்டுள்ளது. இலங்கையில் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பான அறிவிப்பை எதிர்வரும் ஜூலை மாதம் 21ஆம் தேதி ரணில் விக்ரமசிங்க உத்தியோகபூர்வமாக வெளியிடுவார் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் காமினி லொக்குகே தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக பதவியேற்று 2 வருடங்கள் நிறைவு பெறும் நாளில் குறித்த அறிவிப்பு வெளியாகும் என குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் கட்சி தலைமையகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் காமினி லொக்குகே இதனை தெரிவித்துள்ளார். இலங்கையில் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சி தலைவர் சையத் பிரேமதாசா மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க ஆகியோர் வேட்பாளராக களமிறங்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளதாக காமினி லொக்குகே தெரிவித்துள்ளார். இந்த இருவரும் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளை தற்போது தீவிரமாக முன்னெடுத்து வருகின்றனர். எனினும் இலங்கையின் அரசியலில் பேசு பொருளாக இருந்த 2 கட்சி தலைவர்களினதும் பகிரங்க விவாதம் இதுவரை நடாத்தப்படவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். தமது கட்சி இவ்வாறான போலி மற்றும் கேளிக்கையான கருத்துக்களை முன்வைக்காதென காமினி லொக்குகே தெரிவித்துள்ளார். இலங்கைக்கான சர்வதேச நாணய நிதியத்தின் 3ஆம் தவணை நிதியுதவி தொடர்பான மீளாய்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அலுவலக பிரதானியும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகருமான சாகல ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இதன்படி ஏற்கனவே திட்டமிடப்பட்டதற்கமைய எதிர்வரும் செப்டம்பர் முதல் அக்டோபர் மாதம் வரையான காலப்பகுதிக்குள் குறித்த மீளாய்வு நடைபெறாது என குறிப்பிட்டுள்ளார். அரசியலமைப்புக்கமைய குறித்த காலப்பகுதியில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற வேண்டும் என்ற காரணத்தால் நிதியத்தின் மீளாய்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வேட்பாளராக களமிறங்குவார் என சாகல ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். எனினும் அவர் அரசியல் செய்வதற்காக தேர்தலில் களமிறங்கப் போவதில்லை எனவும் இலங்கையை கட்டியெழுப்புவதை மாத்திரம் நோக்கமாக கொண்டு செயல்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
அத்துடன் இலங்கையின் கடன் வழங்குனர்களுடன் ஒப்பந்தங்களை மேற்கொள்வதன் ஊடாக கடன் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை அரசாங்கம் முன்னெடுக்க முடியும் என தெரிவித்துள்ளார். தற்போது இந்த ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுக்கள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாகவும் விரைவில் இது குறித்த இறுதி தீர்மானம் மேற்கொள்ளப்படும் எனவும் சாகல ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார். அண்மையில் சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற உலக பொருளாதார உச்சி மாநாட்டில் கலந்து கொண்ட தமிழ் அரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தாயகத்தில் செயல்வலுமிக்க பொருளாதார கட்டமைப்புகளை உருவாக்குதல், வடக்கு கிழக்கில் நிலைபெறான முதலீடுகள் மூலம் இளைஞர் யுவதிகளுக்கான வேலைவாய்ப்புகளை உருவாக்க வேண்டியதன் முக்கியத்துவம் மற்றும் தற்போதைய அரசியல் பொருளாதார களச்சூழல் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் கருத்துக்களை தெரிவித்தார். ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான முன்னைய புலனாய்வு தகவல்கள் தொடர்பில் அதிகாரிகள் மேற்கொண்ட நடவடிக்கைகள் குறித்து ஆராய ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்ட குழுவை ஏற்றுக்கொள்ள முடியாது என கத்தோலிக்க திருச்சபையின் ஊடக பேச்சாளர் சிறில் காமினி தெரிவித்துள்ளார். கொழும்பு ஆயர் இல்லத்தில் நடைபெற்ற கத்தோலிக்க திருச்சபையின் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். குழுவின் முன் சாட்சியம் அளிக்க வேண்டியவர்கள் இன்னும் அந்த பதவிகளில் இருப்பதால் சுதந்திரமான மற்றும் நியாயமான விசாரணைகள் நடைபெறுவது சந்தேகத்துக்குரிய விடயம் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே 3 மாதங்களுக்குள் தேவையான சட்ட விதிகளை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றி உரிய அலுவலகம் மற்றும் விசாரணை அதிகாரியை நியமிக்க ஏற்பாடு செய்யுமாறு ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி ஆணைக்குழுவினால் முன்வைக்கப்பட்ட சிபாரிசுகள் எதுவும் இதுவரை நடைமுறைப்படுத்தப்படவில்லை எனவும் ஜனாதிபதி தேர்தலையோ அல்லது பொது தேர்தலையோ இலக்காக கொண்டு மக்களை ஏமாற்றும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுமா என சந்தேகம் இருப்பதாக அருட்தந்தை சிறில் காமினி தெரிவித்துள்ளார்.